இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் வீடியோ மூலமாக உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது எஸ் தட்சிணாமூர்த்தி மேக்ஸ் டீச்சர். இது நத்திங் பட் மேக்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். தமிழில் சொல்கிறதா இருந்தால் கலப்பு எண்ணின் மட்டு அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது ரியல் பார்ட்டினுடைய ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டினுடைய ஸ்கொயர். அவ்வளோதான், வெரி சிம்பிளான ஒரு கொஸ்டின். z ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 4i இதனுடைய மாடுலஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் தி z ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 3, இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 4. அப்போ இந்த ரெண்டையும் ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங். இதை ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா 9, இதை ஸ்கொயரிங் பண்ண 16, இடையில ப்ளஸ் ஐயெல்லாம் ஸ்கொயர் பண்ணக்கூடாது. ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அவ்வளோதான் ஆன்சர். ரூட் ஆஃப் 25 which is equal to 5. இது மாடுலஸ் ஆஃப் z. இப்போ ஆர்கான் டயக்ராம் எடுத்துக்கிறேன். ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். எக்ஸ் கமா ஒய், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஒய்ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிளாட் பண்ணுறேன். எக்ஸ் யூனிட்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸு, திருப்பி இது ஒய் யூனிட்ஸ் எடுத்திங்கன்னா இந்த பாயிண்ட் பேர் தான் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஹைபாட்னஸ் தியரம், பித்தாகரஸினுடைய தேற்றம், அதை பயன்படுத்தணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா இந்த ஆன்சர் வருது. அப்போ மாடுலஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is distance from the origin. origin இருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். சிம்பிளா டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா absolute value of the distance between origin and a complex number is called modulus. மட்டு அப்படின்னு சொல்ற தமிழ்ல மட்டு என்றால் என்னன்னா ஆதிக்கும் அந்த கலப்பு எண்ணுக்கும் இடைப்பட்ட தூரத்தினுடைய எண்ணளவு அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பரினுடைய மாடுலஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி மாடுலஸ். z bar equal to modulus z square. zங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் x plus iy, x plus iy zங்கிறது. z bar அப்படிங்கிறது அதனுடைய கான்ஜுகேட், ஏற்கனவே கான்ஜுகேட் படிச்சிருக்கிறோம், that is x minus iy. இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறதும் படிச்சிருக்கிறோம், அது வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இதனுடைய ஸ்கொயர் மாடுலஸ் z ஸ்கொயரிங் பண்ணா வரும். ஸோ இதுதான் z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் z ஸ்கொயர். மாடுலஸ் z ஈக்குவல் டு மாடுலஸ் z பார், அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தாலும் அதனுடைய கான்ஜுகேட்டுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் ரெண்டும் சேம். மாடுலஸ் z1 z2 மல்டிப்ளிகேஷன் அப்படியே செப்பரேட்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். z1 by z2 மாடுலஸ் z1 டிவைட் பை மாடுலஸ் z2. அப்போ இங்கே ஒரு யோசனை வரணும். அடிஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் என்ன, சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் என்ன, அது எழுதல. அப்போ அது தனி ப்ராப்பர்ட்டியாக வரப்போகுது. ரியல் பார்ட் ஆஃப் z லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z, இமேஜினரி பார்ட் ஆஃப் z லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z. இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதனுடைய ரியல் பார்ட் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டேல பார்த்துருக்கோம். ரியல் பார்ட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸ், இமேஜினரி பார்ட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு ஒய். ஐ பக்கத்தால் இருக்கிறது எழுதணும், ஐ எழுதக்கூடாது. ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ படிச்சிருக்கிறோம் மாடுலஸ் z. அதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். மாடுலஸ் z ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ். இந்த மூணையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எது பெருசாக இருக்குது? இதுதான் பெருசாக இருக்குது. இப்போ மாடுலஸ் z பெருசாக இருக்குது, இந்த ரியல் பார்ட் ஆஃப் zங்கிறது சிறுசாக இருக்குது, மாடுலஸ் zங்கிறது பெருசாக இருக்குது, இமேஜினரி பார்ட் ஆஃப் zங்கிறது சிறுசாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ரியல் பார்ட் ஆஃப் z லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அப்போ ஒருவேளை இது ஈக்குவல் டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் மட்டும் இருக்குதுன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வரும், அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, அப்போ ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் இல்லாமல் இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் அந்த சிச்சுவேஷனில் இது வந்து ஈக்குவலாக இருக்கும். தேர்ஃபோர் இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ரியல் பார்ட் ஆஃப் z, இமேஜினரி பார்ட் ஆஃப் z, மாடுலஸ் z. இந்த மூணையும் கம்பேர் பண்ணிங்கன்னா பிக்கஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் z. இது முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. தமிழில் முக்கோண சமநிலை விதி அப்படின்னா if z1 z2 are any two complex numbers then modulus of z1 plus z2 less than or equal to modulus z1 plus modulus z2. இது காம்ப்ளெக்ஸ் நம்பரில்
ஒரு முக்கியமான தேரம். இது ஒரு 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இப்போ ப்ரூஃப். மாடுலஸ் z1 plus z2 the whole square எடுத்துக்கிறேன். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா z bar equal to மாடுலஸ் z ஸ்கொயர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் மாடுலஸ் z ஸ்கொயர் இருந்தால் z bar எழுதலாம். அப்போ இதை வந்துட்டு z1 plus z2ன்னு வச்சுக்கிட்டு கூட z1 plus z2 whole bar அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணிக்கிற தியரம் இது. இப்போ ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் z1 plus z2 அப்படியே வச்சுக்கிறேன். இது கான்ஜுகேட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சுக்கிறோம். தனித்தனியாக பார் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா z1 z2 பார், சாரி z1 z1 பார். இதை மல்டிப்ளை பண்ணுற போது z1 z2 பார். இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா z2 z1 பார். இதை மல்டிப்ளை பண்ணுற போது z2 z2 பார். z பார் தான் மாடுலஸ் z ஸ்கொயர். அப்போ z1 z1 பார்னா இதனுடைய ஆன்சர் மாடுலஸ் z1 ஸ்கொயர். சிமிலர்லி இதனுடைய ஆன்சர் மாடுலஸ் z2 ஸ்கொயர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து அப்படியே எழுதிக்கிறேன் z1 z2 பார். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை z1 z2 பார் எழுதிட்டு இதை அப்படியே எழுதிட்டு இதுக்கு ஹோல் பார் போட்டால் ஈக்குவல் வருமானு செக் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க, z1 z2 பார் ஹோல் பார் போட்டால் என்ன பாரு, பார்ல கான்ஜுகேட்ல செப்பரேட் பண்ணிக்கலாம். z1 பார் z2 பார் பார். ஏற்கனவே ஒரு பாருக்கு 2 பார். இந்த 2 பார் இருந்ததுன்னா கேன்சல் ஆகிடும். அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ இது z2 இது z1 பார். அப்போ அங்கே இருக்கிற நம்பர் பாருங்க z2 z1 பார் எழுதலாம். இப்போ எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் z1 ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் z2 ஸ்கொயர். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z. இதனுடைய கான்ஜுகேட் இது அப்படின்னா z plus z பார். இது ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கிறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து 2 times ரியல் பார்ட் ஆஃப் z அப்படிங்கிற ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல ரெண்டையும் கிளப் பண்ணால் twice ரியல் பார்ட் ஆஃப் z1 z2 பார். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது அதனுடைய கான்ஜுகேட். அப்போ இது மட்டும் தான் எழுதுவோம். மாடுலஸ் z1 ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் z2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 the real part of z. இப்பதான் படிச்சோம். ரியல் பார்ட் ஆஃப் z-க்கும் மாடுலஸ் z-க்கு இருக்கிற ரிலேஷன் என்னன்னா மாடுலஸ் z பெருசா இருக்கு, ரியல் பார்ட் ஆஃப் z சிறுசா இருக்கு. அப்போ இந்த இடத்துல ரியல் பார்ட் ஆஃப் z எடுத்துட்டு இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுட்டு இதுக்கு மாடுலஸ் போட்டுக்கிறேன். இப்போதான் மாடுலஸ்ல படிச்சுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல z1 plus z2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ மாடுலஸ் z1 plus z2 ஹோல் ஸ்கொயர். இது மாடுலஸ் z1 ஸ்கொயர், இது மாடுலஸ் z2 ஸ்கொயர் ப்ளஸ் ட்வைஸ் மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 பார். ஒரு மாடுலஸ்குள்ள பார் போட்டால் ஒன்று தான் போடட்டும். இப்போ நம்மளுக்கு இது என்ன ஃபார்முலா வந்துருக்குதுன்னு பார்க்கணும். இது மாடுலஸ் z1 ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் 2 மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற ஃபார்முலா வந்துருக்கு. இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பண்ணுறது. இப்போ மாடுலஸ் z1 plus z2 ஹோல் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏங்கிறது மாடுலஸ் z1 பிங்கிறது மாடுலஸ் z2. இந்த ரெண்டுக்கு ஹோல் ஸ்கொயர் a plus b the whole square. taking positive square root. ஆக்சுவலி ஸ்கொயர் ரூட் எடுக்கிற போது நம்மளுக்கு 2 ஆன்சர் வரும். வர்க்கமூலம் எடுக்கிற போது ப்ளஸும் வரும் மைனஸ் வரும். நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். பிகாஸ் ப்ளஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு போதும். z2 இது ஹோல் ஸ்கொயர் போயிடும். இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதனுடைய ஆன்சர் மாடுலஸ் z1 ப்ளஸ் மாடுலஸ் z2. ஸோ இதுக்கு பேர் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, முக்கோண சமநிலை விதி. இது ஒரு முக்கியமான தியரம். இது 3 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 and z2 ஈக்குவல் டு மாடுலஸ் z1 மைனஸ் z2. எப்படின்னு பார்க்கலாம். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன் z1, அதாவது x1 plus iy1 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் எடுத்துக்கிறேன். இப்போ இது ஆரிஜன். இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன் z2, அதாவது x2 plus iy2 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்ங்கிறது 10th படிச்சுக்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்னுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square அல்லது x1 minus x2 the whole square plus y2 minus y1 the whole square அல்லது y1 minus y2 the whole square. இது
டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நாம அங்கே படிச்சுக்கிறோம் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில். இப்போ இதுவும் ஈக்குவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணுற போது z1ங்கிறது என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் x1 plus iy1 x1 plus iy1 இது வந்து மைனஸ் x2 minus iy2. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் ரியல் பார்ட்டை கிளப் பண்ணுறேன் x1 minus x2 plus i bracket y1 minus y2. இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்கிறேன். மாடுலஸ்னா என்ன அப்படிங்கிறது இப்போ தான் படிச்சிருக்கிறோம். மாடுலஸ்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இந்த ஐஎல் ஒன்றும் வரக்கூடாது, ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட். இது x1 minus x2 the whole square. அப்புறம் இது என்ன செகண்ட் ஒன், அதாவது இமேஜினரி பார்ட் y1 plus y2 the whole square. பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. therefore இப்போ நம்மளுடைய டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் z1 minus z2 அல்லது z2 minus z1. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா அதுதான் டிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு எக்ஸசைஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இதில் இருக்கிற டவுட்ஸு இது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வாட்ஸ்அப்பில் லிங்க் போடாட்டியும் கூட நோட்டிஃபிகேஷனில் டைரெக்டாக யூடியூப்லேருந்து வரும். இந்த கொடுக்குற ஒர்க்ஸ் கொஞ்சம் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் தட்சிணாமூர்த்தி மேக்ஸ் மாஸ்டர்.